ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, மதுரை தமுக்கம் மைதானத்தில் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, மதி எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி ஒரு கண்காட்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இதில் ஸ்பெஷல் வந்து உணவு திருவிழா, சரிங்களா? ஸோ அவங்க வந்து எண்ணற்ற பொருட்களை வந்து அவங்க வந்து விற்பனை செய்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருட்கள் அந்த மாதிரி இருக்குது. அதாவது உணவுப் பொருட்களும் இருக்குது, கைவினைப் பொருட்களும் இருக்குது, கலைநயம் மிகுந்த பொருட்களும் இருக்குது, வீட்டுக்கு உபயோகமான பொருட்களும் இருக்குது. மகளிர் சுய உதவிக்குழுக்களோட பெண்களால் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த உணவு திருவிழா எப்போ வந்து நடக்குது அப்படின்னா, கடந்த 22ஆம் தேதியிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. வருகின்ற 3ஆம் தேதி வரை, டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இதோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் வந்து ஒரு 10 மணி 10:30 ஆரம்பிச்சிருது. நைட் வந்து ஒரு 9:30 மணி வரைக்கும் நடக்குதுங்க. ஸோ இங்கே பார்க்கிங்லாம் நல்லா வசதி இருக்குது. அதே சமயத்தில் இங்கே எல்லாமே என்ட்ரி ஃப்ரீ தான், அனுமதி இலவசம். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம இந்த உள்ளே வந்திருக்கோம். நிறைய வந்து மக்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டால்ஸும் இருக்குது. இப்போ உணவு திருவிழா அப்படின்னு சொல்கிறோம். பட் இங்கே வந்து கைவினைப் பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து காஸ்மெட்டிக்ஸு, அப்புறம் வந்து நிறைய வந்து உணவு சார்ந்த பொருட்கள், அது எல்லாமே விற்பனைக்கு இருக்குது. அது எல்லாமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க எல்லாமே கலந்து பார்ப்போம். அதே போல் உணவு திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே இடது பக்கம் வந்து 3 ஸ்டால் இருக்குங்க. அது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஸ்டால். அதை நம்ம கவனிக்க மாட்டோம். பட் வந்து கவனித்தால் நல்லது. என்ன அப்படின்னா, முதல்ல வந்து டூரிசம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று இங்கே இருக்குது. இது வந்து டூரிசம். ஆனால் அடுத்து உள்ளது வந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். இங்கே நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பொருட்கள் வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கோ உற்பத்தி பண்ணுறதுக்கோ அதற்கான உதவிகள் இங்கே செய்வாங்க. இன்னொன்று வந்து மத்திய அரசு. முதல்ல இது வந்து மாநில அரசு. மதி அப்படிங்கிறது மாநில அரசு. ரூட்செட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மத்திய அரசு. ஸோ ரூட்செட் RUDSET நீங்கள் வந்து கூகுளில் போட்டாலே உங்களுக்கு சொல்லுவாங்க. இது வந்து திருப்பரங்குன்றத்தில் பாலாஜி நகரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா பயிற்சிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். விவசாயம் தொடர்பான பயிற்சி, அதே சமயத்தில் உற்பத்தி தொடர்பான பயிற்சி, சணல் பொருட்கள், எம்ப்ராய்டரி, ஆடை வர்ணம், எது இங்கே என்னென்ன பயிற்சி கிடைக்கும்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஈவன் உணவு தயாரித்தல் அதுக்கான பயிற்சி இவங்க கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து சில நம்பர்கள் இருக்குது. இல்லைன்னா RUDSETன்னு சொல்லி கூகுளில் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வரும். இப்போ இவங்க வந்து திருப்பரங்குன்றம் பாலாஜி நகரில் இருக்காங்க. நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் இங்கே வந்து விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஸ்டால்ஸ் எல்லாமே பாருங்கள், அந்தந்த ஊர் பேர் போட்டே வந்து ஸ்டால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஆந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே வந்து அந்த கைவினைப் பொருட்கள், அதாவது வந்து வுட்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். சாமி படம், நிலை, அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக் ஷாப் ஒன்று இருக்குது. அதை தொடர்ந்து அதாவது கைவினைப் பொருட்களும் வந்து இங்கே இருக்குது. உணவு திருவிழான்னு சொல்கிறாங்க, பட் வந்து கைவினைப் பொருட்களும் இங்கே இருக்குது. ஸோ முதல்ல நம்ம மதுரை இருக்குது, அரியலூர் இருக்குது. வாங்க ஒன்றா பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ஸ்டால் இருக்குது. இங்கே வந்து மசாலா வந்து எல்லாமே வந்து இவங்க பேக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே நிறைய மசாலா இருக்குது. என்ன மசாலா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. வணக்கம். நாங்கள் வந்து ஸ்டார் மசாலான்ற பிராண்டில் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். மகளிர் சுய உதவி குழு மூலமாக இங்கே வந்து தமுக்கம் சரஸ் மேலால் ஸ்டால் போட்டிருக்கோம். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 25 வகையான மசாலா பொடிகள் இருக்குது. எல்லாம் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நாங்கள் ரெடி பண்ணுறோம். நான்வெஜ் மசாலா, வெஜ் மசாலா எல்லாம் வச்சுருக்கோம். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, பெப்பர் சிக்கன், சிக்கன் 65, மட்டன் கிரேவி, மட்டன் சுக்கா, மீன் குழம்பு, மீன் ரோஸ்ட்டு. வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி, பருப்பு பொடி, குழம்பு பொடி, சாம்பார் பொடி, எல்லா விதமான மசாலாவும் எங்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக அவசியம் வந்து எங்கள் ஸ்டார் மசாலான்னு கேட்டு எங்கள் பிராண்டை வந்து வாங்குங்க. உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாங்க. நன்றி. இதோட விலை என்ன சார்? இது வந்து ரசப்பொடி. இது வந்து 50 கிராம் வந்து 30 ரூபா சார். இது 1 வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சார். கெமிக்கல் கிடையாது. நாங்கள் அப்பப்போ ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கிட்டே இருப்போம். அது மல்லிப்பொடி சார் 15 ரூபாயிலேருந்து இருக்குது சார். மஞ்சள் பொடி வந்து 18 ரூபா சார். எல்லாம் சுத்தமாக எந்த இது இல்லாமல் தான் சார் நாங்கள் ரெடி பண்ணுறோம். குவாலிட்டியாக எல்லாமே ரெடி பண்ணுறோம். 50 கிராம் பேக்கெட் இருக்குது, 100 கிராம் 1/4 கிலோ எல்லா இதிலும் பேக் போட்டுட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து கேரளாவில் வந்து ஒரு ஸ்டால் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த அக்கா வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே. இதெல்லாம் வந்து என்ன தெரியுமா, பலாப்பழம் வந்து இவங்க சிப்ஸு இது வச்சுருக்காங்க. அதே போல் நிறைய வச்சுருக்காங்க. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. அக்கா நீங்கள் பேசுகிறீங்களா? இந்தாங்க. நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க? சார், நான் கேரளாவிலிருந்து வந்திருக்கேன். அங்கேருந்து கொச்சின் இருந்தால் வந்திருக்கேன். இந்த சரச மேளாக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கேன். இங்கே இது எல்லாமே இருக்குது எங்ககிட்ட. அதாவது வளாப்பழம், ஜாக் ஃப்ரூட்டு, அது தேங்காய் போட்டு வறுத்து வச்சுருக்கோம். பின்ன அது கூடாமல் கேரளாவில் இருக்க பப்படம், இங்கே சொல்லுவாங்க அப்பளம்னு சொல்லுவாங்க, நாங்கள் பப்படம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டு. உளுந்தனால செய்தது. இது பூரி போல் வரும். நல்லா இருக்கும், நல்லா ருசியாக இருக்கும். உங்களுக்கு ரைஸு கூட சாப்பிடலாம். பின்ன இது மிளகு, தயிர் மிளகு. இது நாங்கள் தயிரில் போட்டு காய வச்சது. ரொம்ப டேஸ்ட்டு. ரைஸ் கூட சாப்பிடலாமே. பின்ன ஏலக்காய் இருக்குது, இலாச்சி ஏலக்காய் இருக்குது. இது குமிழி ஏலக்காய், கிராம்பு. நாங்கள் மொத்தமான இது பறிச்சு எடுக்கிற கிராம்பு. இது வந்து மரம் அடங்கலாக வாங்கி பறிச்சு எடுக்கிறது. இது தக்கோலம். இது பிரியாணிக்கு எல்லாம் போடுறது. இது இது வந்து
இது வந்து பேலீஃப் பிரியாணிக்கு எல்லாம் போடும். இது வந்து சுக்கு, உங்களுக்கு காய்ச்சல் இருமல் எல்லாம் வரும்போது சுக்கு போடலாம். அதுல குருமிளகு அது இருக்கு. குருமிளகு நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்ல குருமிளகு இருக்கு இதுல. பாருங்கப்பா நல்ல. ஸோ நம்ம மதுரை ஸ்டாலில் வந்து இந்த அக்கா இருக்காங்க பாருங்க, இந்த பையனும் இருக்காரு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொய்யாப்பழம் அப்படியே நீங்கள் சாப்பிடலாம், அப்படியே கட் பண்ணி இந்த கொய்யாப்பழம்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி கட் ஃப்ரூட்டாக இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து இவங்க வந்து என்ன வச்சிருக்காங்க, ஏன் இந்த கடை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பாருங்க, இது வந்து என்னமா வெண்டி வத்தல் சார். இது வந்து மோர்ல ஊற வச்சது. நமக்கு காய் விலை கூடுனப்ப வந்து பூண்டு குழம்பு, வத்தல் குழம்பு, இது புளி குழம்புகள்ல போட்டுக்கலாம், மோர் குழம்பு இதில் போட்டுக்கலாம். இது வந்து மாவத்தல். எல்லா நேரத்துலையும் மாங்காய் கிடைக்காது, அதனால நம்ம கிடைக்கிற டயத்தில் வந்து கொஞ்சம் உப்புல ஊற வச்சு காய வச்சு போட்டுக்கிட்டோம்னா பூண்டு குழம்பு இதுகளில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெண்டி வத்த மோர் கலக்காதது. சிலர் வந்து மோர் சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் மோர் கலக்காம வேக வச்சு வெயில காய வச்சு எடுத்துக்கிறது. அதே போல் இது வந்து முடக்கத்தான் கீரை எங்க தோட்டத்திலே உள்ளது. அதை வேஸ்ட் ஆகாம நாங்கள் எடுத்து நல்லா காய வச்சு வெயில் படாம காய வச்சு பச்சை நிறம் மாறாம சூப்பு பொடி, கம்பு கூழ், இது எல்லாமே எங்களோட தோட்டத்தில் உள்ளதுதான். கம்பு கூழ் மாவு, முருங்கைக்கீரை பொடி, இட்லி பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி எல்லாமே. வணக்கம் சார், நாங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மதுரைக்கு ஸ்டாலுக்காக வந்திருக்கோம். இது எல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 1.5 இயர்ஸாக ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 8 மந்த்தாக வந்து நாங்கள் பிக்கிள்ஸ் வெரைட்டி, மசாலா வெரைட்டி, அப்புறம் சத்து மாவு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் அப்ரூவ் FSSAI சர்டிஃபிகேட்டோட நாங்கள் வந்து ப்ராடக்ட் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே மரச்செக்கு நல்லெண்ணெயில, சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெயில செய்கிற ப்ராடக்ட். எந்த ஒரு கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் நாங்கள் ஆட் பண்ணுறதில்ல. நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பெரண்டை, தூதுவலை, முடக்கத்தான், வல்லாரை, பொன்னாங்கண்ணி கீரை, சுண்டக்காய், மாங்காய், பூண்டு, நான்வெஜ்ஜில் கருவாடு இருக்குது, காளான் இருக்குது, அப்புறம் சிக்கன் இருக்குது. இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஒரு 15 வெரைட்டியான ஊறுகாய் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது ஓனாக நாங்களே வீட்டில் சொந்தமாக செய்கிறது. எந்த ஒரு கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல சார். எங்களோட கான்டாக்ட் நம்பர் 9677617762, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், பாலக்கோடு வட்டம் சார். இப்போ நீங்கள் இங்கே வந்து 3ஆம் தேதி வரைக்கும் ஸ்டால் இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் வந்து இந்த ஸ்டால் நம்பர் 72ல கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சார். ஸோ அடுத்தது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வந்து இங்கே வந்திருக்காங்க. இவங்க வந்து வித்தியாசமாக வடகம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கடை ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரே மாதிரி கடைகள் இருக்குது, பட் இவங்க கடை வந்து வித்தியாசமாக இருக்குது. வடகங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அக்கா சொல்ல போகிறாங்க. சார் நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மகளிர் திட்டத்திலேருந்து வந்திருக்கோம் சார். நாங்கள் வந்து வடகம், வத்தல் எல்லாம் தயார் பண்ணுறோம். திருமய ஒன்றியம், புதுக்கோட்டை மாவட்டம், பி அழகாவரி, இப்போ பிள்ளைமங்கலத்து கிராமத்தில் வந்து நாங்கள் இந்த வந்து 8 வகை வடகம், மூலிகை வடகம் தயார் பண்ணுறோம். வாழைப்பூ வடகம், வெங்காய வடகம், வல்லார வடகம், தூதுவலை, முடக்கத்தான், பிரண்டை, அரிசி, 8 வகை வடகம், முள்ளு முருங்கை, 8 வகை வடகம் பண்ணுறோம் சார். ஊறுகாய் வந்து பிக்கிள்ஸ் வந்து நாங்கள் வந்து 20 வருஷம் 23 வருஷமாக நாங்கள் தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு NGOவிலேருந்து நல்லா ரொம்ப சப்போர்ட்டு. எல்லா இடத்துலையுமே நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். இதுவும் வந்து வெளியே தெரியுது பாவக்காய் வடகம். ஆமாம், மாவத்தல். இது வந்து 80 ரூபா சார், 1/4 கிலோ. ஆமாம் சார், எல்லாமே கம்மி தான் சார். இது வந்து மாவத்தல், மாவடகு, மாங்காய் வடகம். இது வந்து சாம்பார் வைக்கலாம் சார். இது வந்து எங்கள் பக்கம் ரொம்ப ஃபேமஸ். மிளகா சார், மிளகா வத்தல். இது வந்து நாட்டு மாட்டு மோர் போட்டு நாங்கள் எங்கள் ஊரில் தயார் பண்ண, கிராமத்தில் தான் சார் எல்லாமே தயார் பண்ணுறோம். 23 வருஷமாக நாங்கள் இது வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல NGOவிலேருந்து நல்ல எல்லா சப்போர்ட்டும் நல்லா இருக்கிறோம் சார். இந்த NGO பொறுத்தவரை மகளிர் திட்டத்தில் சேர்ந்ததுனால நாங்கள் எந்த குறையும் இல்லை. பேங்க்லேயும் எல்லா லோனும் கொடுக்குறாங்க. அவங்க வந்து சப்போர்ட்டாக வாங்கி கொடுக்குறாங்க சார். ஸோ ஒத்தக்கடை பக்கத்தில் வந்து இந்த அக்கா வந்து கடை வச்சுருக்காங்க பாருங்கள். மீனாட்சி மகளிர் சுய உதவிக்குழு அந்த சைட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்னென்னா, இது என்னக்கா, முடவாட்டுக்கால் கிழங்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ஜாயிண்ட் பெயின்ஸ், எங்கெங்கே ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நல்லது. அது போக சளி பிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த சளி தொந்தரவுகளுக்குலாம் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டே வந்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். 15 டேஸ்லேயே நீங்கள் சாப்பிடும்போது இதில் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்ல உடம்புக்கு. அது சாப்பிட்டீங்கன்னா வெஜ் சூப் தான், பட் ஆனால் வந்து நான்வெஜ் மாதிரியே இருக்கும். ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்ட மாதிரி சேமாக இருக்கும். ஸோ இந்த அக்கா வந்து பேப்பரில் வச்சுருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. இவங்க வந்து வெயிட் போட்டுட்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து இது வந்து 1/2 kg. இது 1/2 kgயில் இவ்வளோ வருது பாருங்கள். இது வந்து தோல் நல்லா சீவிட்டு இது வந்து நம்ம சூப் வச்சு கொடுக்கணும். அது வந்து உங்களுக்கு நான்வெஜ் ஆட்டுக்கால் சூப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. முடவாட்டுக்கால் கிழங்கு நிறைய பேருக்கு தெரியும், நம்மளே சொல்ல தேவையில்லை. ஸோ அது வந்து நீங்கள் 1/2 kg அப்படியே அவங்க பிரித்து வச்சுருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். அதே போல் வந்து இது வந்து இதெல்லாம் என்னக்கா, இதெல்லாம் வந்து அத்திப்பழம் தேன்லேயே போட்டு வச்சிருக்கோம். அத்திப்பழம் போட்டுருக்கோம். எல்லாம் டெய்லி 2 பீஸ் நம்ம சாப்பிட்றதுனாலே வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராது. இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். குழந்தைங்க வெறும் ட்ரையாக கொடுக்கணும் சாப்பிட மாட்டாங்க. பட் அதில் தேனோட லைட்டாக ஸ்வீட் கொடுக்கணும். டெய்லி 2 பீஸ் சாப்பிட்டாவே ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி அதுலேயே வந்து ஆம்லா போட்டிருக்கோம், ஜூஸ் நெல்லிக்காய் தேனில் போட்டது. ஆமாம், தேன் நெல்லிக்காய், ஜூஸ் நெல்லிக்காய் இப்படிலாம் இவங்க வச்சுருக்காங்க. அது தவிர வந்து இதெல்லாம் உருண்டை உருண்டையாக இருக்குது, அதுவும் நெல்லிக்காய் நெல்லிக்காய் தானே.
சீடோட இருக்குது. ஓகே ரைட். இந்த மாதிரிலாம் இவங்க வச்சுருக்காங்க. அதோட தேன் வந்து இவங்க வச்சுருக்காங்க. இந்த தேன் வந்து நீங்கள் கடைக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. ஒரிஜினல் ஹனி வச்சிருக்கோம் நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் ஹனி வச்சிருக்கோம். மலை தேன், கொம்பு தேன், பாக்ஸ் தேன், பெட்டி தேன், அதுக்கப்புறம் ஹிமாலயா ஹனின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டு சாம்பிள் சாப்பிட கொடுப்போம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடை நம்பர் வந்து 80ங்க. 80 நம்பரில் இவங்க இருக்காங்க. வணக்கம், என்னோட பேர் சௌமியா. என்னோட பிராண்ட் நேம் வந்து ஹோம்மேட் ஃபுட்ஸ்ன்றது தான் எங்களோட பிராண்டு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரியான பொருட்கள் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். மோஸ்ட்லி வந்து இப்போ ஹெல்தியான ஃபுட்ஸ்னாலே அது அஃபோர்டபுள் இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் எல்லாரும் இருக்காங்க. அதை பிரேக் பண்ணுற மாதிரி கருப்புளுந்து களிமாவு எனக்கு தெரிஞ்சு யாரும் 35 ரூபீஸ்க்கு யாரும் கொடுத்தது கிடையாது. மில்லட் மிக்ஸ் அப்படின்றது தான் எங்களோட கோர் ப்ராடக்ட். சிறுதானியங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு ப்ராடக்ட். அது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ப்ராடக்ட். அதில் நீங்கள் தோசை, கூழ், கஞ்சி, இந்த மாதிரி எல்லா வகையான விஷயங்கள் 6 மாத குழந்தையிலேருந்தே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தது. ப்ளஸ் தொக்கு வெரைட்டிஸ் வந்து எங்களோட அடுத்த ஸ்ட்ரென்த். அதில் யூஸ்வலாக தொக்குனாலே உங்களுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் உடம்புக்கு நன்மை தர பூண்டு மற்றும் புளி மட்டும் வச்சே வந்து அதோட ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணி அந்த தொக்குகளை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இது எங்களோட கடை வந்து புது மகாலிப்பட்டி ரோட்டில் இருக்குது. பனமரத்து பிரியாணி கடை அந்த லைனில் தான் நம்மளோட கடை இருக்குது. இந்த கடையில் சக்தி ஸ்ரீ ட்ரேடர்ஸ் தான் நம்ம ஷாப் நேம். இந்த பிராண்டு ப்ளஸ் இது எங்களோட ஹோம் வெரைட்டிஸில் இருக்கிற ஹோம் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் டி வாஷ் அப்படின்றது எங்களோட பிராண்டு. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி வந்து இதுவும் வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் வந்து இந்த தொக்கு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களுடைய நம்பர் வந்து 80. ஓகேங்களா, ஸ்டால் நம்பர் 80. கடை வந்து நீங்கள் டைரெக்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போகலாம். அது வந்து பனைமரத்து பிரியாணி கடை அந்த சைட்லேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன கையிலே வச்சுருக்கீங்க? இது எங்களோட மில்லட்ல செஞ்ச தோசை மிக்ஸ். மேலே நம்ம பூண்டு தொக்கு சாம்பிள் தரோம். பார்த்தீங்களா, இவங்க ப்ராடக்ட்டை எவ்வளோ சூப்பராக இவங்க சாம்பிள் தர்றாங்க. அதாவது வந்து இந்த மில்லட் மிக்ஸ், இந்த மில்லட் மிக்ஸில் பண்ணின ஒரு தோசை எப்படி அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதோட வந்து இந்த தொக்கு, இதில் இருக்கிற தொக்கு வந்து ஒரு சாம்பிள் தர்றாங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம மதுரையில் வந்து எக்ஸிபிஷன் போடுறாங்க அப்படின்னா மயிலாடுதுறையிலேருந்து நம்ம மதுரைக்கு வந்திருக்காங்க பாருங்கள் இந்த அக்கா. பட் இவங்களுடைய கடை என்னவோ அதுதானே இவங்க வந்து கடை போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபேன்சி ஐட்டங்கள் வேணும் அப்படின்னா இந்த அக்கா கடைக்கு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே தோடுகள் எல்லாம் என்ன ரேட்டுக்கா? அவ்வளோதான், 50, 60, 70 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸு, அப்புறம் வளையல்கள் எல்லாமே இருக்குது. இது என்ன மெட்டல்கா? கண்ணாடி வளையல் தானே? அதெல்லாம் கண்ணாடி வளையல், இந்த மாதிரி செட்டு வளையல் எல்லாமே வச்சுருக்காங்க இவங்க. இந்த மாதிரி ஐட்டங்களும் நீங்கள் வந்து இங்கே ஸ்டாலுக்கு வந்தால் வாங்கிக்கலாம். அக்கா வந்து மயிலாடுதுறையிலேருந்து இங்கே வந்து மகளிர் சுய உதவி குழுவில் இருக்காங்க. அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஓகே, வணக்கம் சார். நாங்கள் கரூர்லேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் கடையோட பேர் யுகாஸ் நேச்சுரல். இங்கே வந்து நாங்கள் ஸ்டால் போட்டுட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா முடவாட்டு கிழங்கு, இது கொள்ளு சூப்பு, இது முருங்கைக்காய் சூப்பு, இது முடக்கத்தான் கீரை சூப்பு, இது முருங்கை இலை சூப்பு, இது கருவேப்பிலை சூப்பு, இது தூதுவளை சூப்பு, இது கொய்யா இலை சூப்பு, இது வந்து ஆவாரம்பு சூப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லட் லட்டு, கம்பு, ராகி, பாசிப்பருப்பு, சிறுதானியம், நாட்டு சக்கரை போட்டு பண்ணுறது. இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தொக்கு ஐட்டம் பண்ணியிருக்கிறோம். தக்காளி தொக்கு, பாகற்காய் தொக்கு, நெல்லிக்காய் தொக்கு, வாழைப்பூ தொக்கு, பிரண்டை தொக்கு, முருங்கை இலை தொக்கு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா பூண்டு தொக்கு, இது சின்ன வெங்காயம் தொக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு 12 மொத்தம் நாங்கள் ஒரு 50-60 வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோங்க சார். தொக்குலாம் வந்து நல்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நாட்டு சக்கரை, பியூர் நாட்டு சக்கரை தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து காஞ்சிபுரம் ஸ்டாலில் இருக்கோம். காஞ்சிபுரம் நமக்கு வந்து ஞாபகம் வந்து பட்டுப்புடவை தான். பட் இவங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இவங்க என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. என்னென்னு சொல்லி இப்போ இவங்க சொல்லுவாங்க. என் பேர் காமாட்சி. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். நான் ஸ்ரீ மகிழினி குரூப்லேருந்து வரேன் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பேட். இது என்னன்னா இப்போ வந்து பசங்களுக்குலாம் சின்ன பசங்களாம் நீர் கட்டி அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், கேன்சர் அந்த மாதிரிலாம் இருக்கு. இது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ரோல் காட்டனுக்குள்ள வேப்பம் பொடி, கடுக்கா பொடி, வெட்டிவேர் பொடி, இது 3 வந்து ஆட் பண்ணியிருக்கிறதால பிசிஓடி ப்ராப்ளம்லாம் வராது, கேன்சர் உருவாக்கக்கூடிய செல்ஸ்லாம் வராது. அதே மாதிரி சோப் இருக்கு, ஆர்கானிக் சோப் தான் இருக்கு, ரெட் ஒயின் இருக்கு, சார்கோல் இருக்கு, மெடிசன் இருக்கு, மஞ்சிஸ்தா இருக்கு. அதே மாதிரி இந்த பெருங்காயம் பாத்தீங்கன்னா மைதா ஆட் பண்ணாத பெருங்காயம். இப்போ மார்க்கெட்ல வருது, நான் பிராண்ட் நேம்லாம் எதுவும் மென்ஷன் பண்ண விரும்பல. பிராண்ட் நேம்ல இருக்க பெருங்காயம் பாத்தீங்கன்னா மைதா ஆட் பண்ணி வருது. இது மைதா ஆட் பண்ணாதது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைலம். இந்த தைலத்துல வந்து வேப்பம், இதுல வந்து தைலத்துல வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழைய காலத்துல யூஸ் பண்ணுவாங்களா, கற்பூரம், ஓமம், புதினா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இது வந்து ஜாயிண்ட் பெயின்க்கும் நல்லா இருக்கும், நமக்கு கோல்டு வந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிப்பாம், இது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்காக, பசங்களுக்காக பண்றது. இப்போ மார்க்கெட்ல வர லிப்பாம் ஃபுல்லாவே கெமிக்கல்ஸ் தான். இது கெமிக்கல்ஸ் இல்லாதது, பீட்ரூட்டோடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சு பண்றது தான். இதே மாதிரி இது வந்து ஃபேஷியல் பாம். இப்போ நம்ம வந்து சின்ன பசங்களான ஃபேஷியல் போய் பண்றதுங்க பியூட்டி பார்லர், அதுக்கு வந்து ஸ்கின் வந்து அப்பவே வந்து வேஸ்ட் ஆயிடும், அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிடும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சார்கோல் வச்சு, ஒன்னு வந்து ரெட் ஒயின் வச்சு வந்து செய்யறது. இதுவும் வந்து ஆர்கானிக் தான் உங்களுக்கு. அதே மாதிரி ஹேர் ஆயில், இந்த ஹேர் ஆயில்ல எல்லாமே போட்டிருக்கு. எஸ்பெஷலி வந்து ரோஸ்மேரியும் வெட்டிவேரும் போட்டிருக்கு. வெட்டிவேர் வந்து ரத்த ஓட்டத்துக்கு நல்லது, தலைமுடி நல்லா வளரும்.
இது வந்து பாத்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல். இது வந்து வீட்லயே ஆலிவேரா ஜெல் எடுத்து பண்றது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் தெரியும். இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆலிவேரா ஜெல்னா மைண்ட்ல செட் ஆகிறது வந்து கிரீன் கலர்ல இருக்கும். ஆனா இது ஒரிஜினல் இருக்கிற ஆலிவேராக்குள்ள இருக்க ஜெல் எடுத்து பண்றது. இது எது ப்ரெசர்வேட்டிவும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஸ்க்ரப் இது வச்சு ஹெர்பல்ஸ் வச்சு தான் பண்றது. ஸோ அதே போல் இன்னும் நிறைய வந்து இவங்க பெண்களுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கலாம். ஹலோ மக்களே, இங்கே வந்து தமுக்க மைதானத்தில் இப்போ நம்ம வந்ததுக்கான வேலை இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன அப்படின்னா, மணி இப்போ வந்து 2 மணி ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து மழை பெஞ்சனால கொஞ்சம் வந்து லேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உணவு திருவிழா வந்து ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஆக்சுவலி வந்து தமுக்கத்தில் இருக்கிற ஃபுட் கோர்ட் தான் இது. இந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து இவங்க வந்து உணவு திருவிழா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து டேபிள் போட்டு ஒரு ஸ்டால் மாதிரி வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஊரில் இருந்தும். சரி, இவங்க வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா இங்கே வந்து தேனி, இவங்க வந்து தேடி வந்து கேக்கு, ப்ரௌனிஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போவோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே இங்கே. இது வந்து தேனி இது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே வந்து வெஜ்ஜு சாப்பாடு குழம்பு பாருங்க. உணவு திருவிழாவில் சாப்பாடு குழம்பு இது வந்து வாங்கணுமாம்மா? எவ்வளோ இது? 60 ரூபா தானா? ஒரு சாப்பாடு 60 ரூபா. இங்கே பாருங்க பாருங்க, வெஜ்ஜு சாப்பாடு. என்ன குழம்புண்ணே? பாருங்க, இது வந்து புளிக்குழம்பு, கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. இந்த இது எவ்வளோ வெஞ்சனம்? அது என்னது? உருளைக்கிழங்கு மசாலு. இது ஒரு 60 ரூபா தான். 60 ரூபாய்க்கு எங்கே சாப்பாடு கிடைக்கும்? இங்கே கிடைக்குது. ஓகே, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இங்கே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, என்னக்கா அது? இது என்ன இது? பிரியாணியா? கேரளா பிரியாணி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்க, மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க கேரளா பிரியாணி. எவ்வளோமா அது? கேரளா பிரியாணி எவ்வளோ? பாயசமா? பாயசம் எவ்வளோக்கா பிரியாணி? எவ்வளோ? இது என்னது? சிக்கன் பிரியாணியா? எவ்வளோ? இது வந்து 160 ரூபாய். அங்கே கேரளா பிரியாணி 160. ஆற்காடு நவாப் தம் பிரியாணி, ஆற்காடு நவாப் சிக்கன் பிரியாணி. ஓகே, ரைட். ஓகே, பாறை மீன் குழம்பு கன்னியாகுமரியிலேருந்து வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பாறை மீன் குழம்பு ஃப்ரை காட்டுங்க பாப்பா. அது என்ன மீன்? அது என்ன மீன்? ஓ, ஐர மீனா? ஐல மீன். ஓகே, இது வஞ்சரம். சூப்பர். வஞ்சரம், ஐல மீன் எல்லாம் எவ்வளோக்கா? ஒரு பீஸ் 150. ஓகே, இது 75. அப்போ நம்ம இதான் இருக்கணும். ஓகே, மரவள்ளி கிழங்கு மட்டும் காட்டியிருங்க. அந்த பக்கம் ஓடி போயிடணும். மரவள்ளி கிழங்கோட கிடைக்கிது. சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வறுவல் கிடைக்கிது. ஓகே, இந்த அக்காலாம் சாப்பிட்றாங்க எல்லாருமே. ஸோ இங்கே ஒரு சாப்பாடு வந்து 80 ரூபாய்க்கு கிடைக்குது. 80 ரூபா சாப்பாடு. அக்கா எல்லாருமே சண்டை போட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனால் என்ன கறி என்னன்னு தெரியல ஒன்றும். ஸோ தொட்டுக்க சிப்ஸ் வந்து எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. முறுக்கு, சீடை, சிப்ஸு, மிக்சரு, காராமந்தி எல்லாமே வச்சுருக்காங்க. அக்கா வந்து நண்டு சூப் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன? ஆட்டுக்கால் சூப்பு 20 ரூபா தான். 20 ரூபா தான். ஜிகர்தண்டா வச்சுருக்காங்க. எவ்வளவு? 50 ரூபா ஜிகர்தண்டா. சூப்பு 20 ரூபா. 20 ரூபா. இது என்னக்கா புட்டு? அரிசி புட்டு. ஓகே, அது நார்மல் அரிசி புட்டு தான். இது பாசி பருப்பு. ஓகே, பாசி பச்சை பயிறு. எவ்வளோக்கா அதெல்லாம்? 20 ரூபா தான். 20 ரூபாய்க்கு சூப்பராக கிடைக்குது. என்னக்கா அது? சுக்கு காப்பி. பார்த்தீங்களா, உடம்புக்கு எது நல்லதோ அதெல்லாம் இந்த அக்கா வச்சுருக்காங்க. இதெல்லாம் 20 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். அதே போல் இங்கே வந்து பானிபூரியும் கிடைக்குது. பானிபூரி பாருங்கள், 20 ரூபா, 30 ரூபா. பானிபூரி 30 ரூபா, ரசப்பூர் 30 ரூபா. ரசப்பூரி அது ஸ்வீட் கார்ன் 30 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்களும் இங்கே வந்து கிடைக்குது. சூடாக இருக்காமா? சூடு பண்ணணும். ஓகே, திருநெல்வேலி அல்வா இங்கே இருக்குது. பாருங்கள், திருநெல்வேலி கீழே இருக்குது. திருநெல்வேலி அல்வா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ திண்டுக்கல் ஸ்டாலேருந்து வந்து வைன் பாருங்கள். இது வந்து கிரேப்ஸ் வைன். அது வந்து இங்கே வச்சுருக்காங்க. பாருங்கள், இப்போ வந்து ஃபுட்டு ரெடி ஆன உடனே நல்லா வந்து கூட்டம் செமையாக களை கட்டிடுச்சு. ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய. இது வந்து கம்மி தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், இங்கே நிற்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து கூட்டம் இருக்குது. உண்மையிலே கூட்டம் நிறையா இருக்குது. இது என்னம்மா இதெல்லாம்? அப்படியா? எவ்வளோ சிக்கன் பிரியாணி? இங்கே ஓப்பன் பண்ணி காட்டுங்க. எந்த ஊர்? ஓ, ராம்நாத் பிரியாணி. ஓகே, சூப்பர். திந்துக்கிட்டே வருது. இது வந்து என்னது? கீ ரைஸா? நெய்ச்சோறு. சூப்பர். ராமநாதபுரம் நெய்ச்சோறு. இதெல்லாம் எவ்வளோம்மா? இது நெய்ச்சோறு எவ்வளவு? 100ஆம்மா? பிரியாணினா 150. இது என்னது? ஓகே, தால்ச்சா. ஓகே, சார். அக்கா வந்து செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்காங்க. ஏதாவது வந்து பிரியாணி கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா பிரியாணி இல்லையா? லெமன் ரைஸ். சூப்பராக இருக்குது கலரு. இது டொமேட்டோ ரைஸும் சூப்பராக இருக்குது. ஓகே, இது என்னக்கா? ஓகே, ரைட். 50 ரூபா தாங்க. பாருங்கள், சாம்பார் சாதம் காலி. அப்புறம் வந்து பாருங்கள், இது வந்து சாப்பாடு தான். கிழங்கு மசாலு, கேரட்டு பொரியல், ரசம், சாம்பார். எவ்வளோக்கா அது?
100 ரூபாய்க்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்க பஜ்ஜி இருக்குது. இது என்னம்மா? பஜ்ஜி டீ. சூப்பர். முட்டை பிரியாணி அது வேறிங்க சூப்பர். எவ்வளோம்மா அது? 2 சேர்த்து 50 ரூபாய்க்கு முட்டையும் சேர்ந்து வந்துருமா? வெரி குட்மா, அருமையான காம்பினேஷன். அது போக இங்கே வந்து பாருங்க பானிபூரி இருக்கு, தட்டுவடை நொறுங்கல், தட்டுவடை ஸ்ட்ரைட்டு, அப்புறம் வந்து காரப்பூரி, அது போக குட்டி நெல்லிக்காய் பாருங்க, சின்ன நெல்லிக்காய், மாங்காய் இதெல்லாம் கூட இருக்கு. ஸோ இன்றைக்கு வந்து 24ஆம் தேதி, அதாவது அதாவது உணவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து இந்த ஸ்டேடியம், இந்த ஆக்சுவலி இந்த இண்டோர் இருக்கு இல்லையா, தமுக்கம், இந்த இண்டோருக்கு வெளியே தான் வந்து இவங்களுக்காக வந்து அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ மழை ரொம்ப அதிகமாக இருந்த காரணத்தினால் தமுக்கத்தின் உள்ளேயே ஃபுட் கோர்ட் இருக்கும், அங்கேயே வந்து இவங்க அமைச்சு கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லாமல் வெளியவே இருந்திருந்தா இவங்களுடைய அந்த ஃபுட்டு இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது அதையும் எடுத்துருக்கலாம். பட் வந்து இன்றைக்கு மழை காரணமாக உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து சாப்பிட்ற நேரத்தில் மட்டும்தான் இவங்களை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இருந்தாலும் வந்து மக்கள் நிறைய கூட, இந்த திங்கட்கிழமை இருந்தால் கூட இன்னைக்கு மக்கள் நிறைய கூட்டம் வந்திருக்காங்க, இவங்க வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது. தமிழ்நாட்டின் பல மூலைகள்ல இருந்து மக்கள் இங்கே வந்து சமைச்சு இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் இவங்க வந்து உணவு திருவிழான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் இங்கே வரலாம். காலையில் வந்து 10:30 மணிலேருந்து ஆரம்பிச்சு நைட் வந்து 9:30 மணி வரைக்கும் இது நடக்குது. எங்கள் கடையில் மொஜிட்டோ இருக்குது, ஊறுகாயில் எல்லா வகை ஊறுகாய் இருக்குது. மொஜிட்டோவில் ஒரு 15 வகை ஃப்ளேவர் வச்சுருக்கோம் நாங்கள். ஊறுகாயில் ஒரு 15 வகை, தொக்கு வகை எல்லா கீரையிலையுமே தொக்கு வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை தொக்கு, இந்த மாதிரி எல்லா கீரைகளையும் தொக்கு இருக்குது. 45 ரூபா. ஆமாம், சிக்கன் ஊறுகாய் 70 ரூபா, நெத்திலி தொக்கு 70 ரூபா. எல்லா வகை தொக்கு இருக்குது. அது போக மசாலா ப்ராடக்ட்டும் இருக்குது. எல்லா மொஜிட்டோவுமே இருக்குது. ஒவ்வொரு மொஜிட்டோ 30 ரூபாய் கொடுக்குறோம். எம்எம் பைட்ஸ் ஜஸ்ட் 99 ருபீஸ். 2 எடுத்தீங்கன்னா 1 ஃப்ரீயாகவும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை காஃபி தூள், அங்கேயே விளையிற காஃபி கொட்டையை எடுத்து வறுத்து அங்கேயே அரைச்சி பேக் பண்ணி வருது. இதுவுமே மகளிர் குழு பண்ணுற காஃபி தூள் தான். அதான் மக்களை இப்போ நம்ம பார்க்குறது வந்து மதுரையிலேருந்து வந்தவங்க தான், மதுரை கடைகள் தான். ஸோ இவங்க வந்து சொந்தமாக வந்து ஜூட் பேக்லாம் பாருங்க, இவங்களே வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இந்த அக்கா இப்போ பேச போகிறாங்க. அவங்க கடையில் வந்து பலவிதமான ஐட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்கக்கா. வணக்கம், என் பேர் சுசிலா. நான் வந்து துளசி மகளிர் குழுவிலேருந்து வந்திருக்கேன். வைக்கம் பெரியார் நகர். நான் குழுவில் சேர்ந்து 25 வருஷம் ஆச்சு. நான் வந்து குழு மூலமாக ஜூட் ட்ரைனிங் எடுத்தேன். அப்புறமேல ஜூட் ட்ரைனிங் எடுத்து தயார் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் காட்டன் பேக்கு, லெதர் பேக்கு, லெதர் ஃபோம், பியூர் லெதர் கிடையாது, லெதர் ஃபோம், இதுகெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். 200 ரூபா. 200 ரூபா. அப்புறம் சென்னையில் வந்து இது பண்ணுவாங்கள்ல சோபா செட்டு, அவங்கக்கிட்ட நாங்கள் பிட்டு கணக்காக வாங்கிட்டு வந்து கிலோ கணக்கில் நிறுத்து இதில் 5 பேக் தயார் பண்ணுறோம். மாதம் ஒருக்கா கலெக்டர் ஆஃபீஸில் எங்களுக்கு கலெக்டர் கடை கொடுத்துருக்காரு. திங்கக்கிழமை மாதம் 1 தேதி திங்கக்கிழமை ஸ்டால் போடுறோம். இது எங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட்டாக இருக்குது. நல்லா 200 ரூபா. ஆமாம். அது போக இந்த இப்படி அதுலேயும் சின்ன பிட்டில் இப்படி சின்ன பேக் தயார் பண்ணுறோம். 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எங்களுக்கு வந்து மகளிர் திட்டம் மூலமாக நிறைய இடத்துக்கு ஸ்டால் போகிறோம். நான் டெல்லி, பாம்பே, ஹரியானா, கோவா இப்படி எல்லா ஊருக்கும் போவேன். காலேஜ் பஜார் போகிறதுக்கு அங்கே உள்ள பிள்ளைகளுக்காண்டி இந்த பேனா, பென்சில் இதுக்கு ஊருவெல்லாம் எங்கள் குழுவில் இன்னொரு குழு தயார் பண்ணுறாங்க. அதை வாங்கி தந்து சேல்ஸ் பண்ணுறோம். எங்கள் பொருள் மட்டும் இல்லாமல் மற்ற குழு தயார் பண்ணுற பொருளையும் அங்கே நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். இது எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் தைக்கிறது தான். 100 ரூபா தான். இது வந்து ஃபோம் லெதர் வந்து உள்ளே பாஞ்சு வச்சுருக்கோம். 200 ரூபா. 5 பேக்கு. இதுதான் நல்லா கலெக்டர் ஆஃபீஸில் நல்லா மூவ் ஆகுது. கலெக்டர் எங்களுக்கு அந்த கடை கொடுத்ததுக்கு கலெக்டர் சார் உங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மகளிர் திட்டம் மூலமாக. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் கடலில் கிடைக்கிற முத்து சங்குன்னு சொல்லுவாங்கல்ல, சங்கு சிப்பி. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி பொருட்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க சூப்பராக தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், மேலே இருக்கிற சின்ன சங்கு, இதெல்லாம் பாருங்களேன் பெரிய பெரிய சங்கு. இது வந்து அண்டல் கேண்டில்ஸோட ஸ்பெஷல் கேண்டில்ஸு, ஜெல் கேண்டில்ஸ். நீங்கள் வந்து யூரோப்பில் மட்டும் கிடைக்கக்கூடிய கேண்டில்ஸ் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒவ்வொன்றையும் ஒரு ஃப்ராக்ரன்ஸ், நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் தான் ஆட் பண்ணுறோம். இது வெறும் 100 ருபீஸு. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதில் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்பத் மாதிரியே நாங்கள் லெமனேட் மாதிரி போட்டிருக்கிறோம், சர்பத் மாதிரி போட்டிருக்கிறோம். ஸோ அது ஐஸ் டியூப்ஸ் வந்து இன்னோவேட்டிவாக இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் சீசன் வரனால வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். பல்க் ஆர்டர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த ஏஞ்சல் மாதிரி இருக்குது, கியூபிட் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கிஃப்டிங் பர்பஸ்க்கும் பண்ணலாம். நீங்கள் வரவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் மாதிரி நாங்கள் பேக் பண்ணி தரோம் சார். ஸோ இது வந்து ரொம்ப இன்னோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட். எவ்வளோ? இது 150 சார். இது கியூபிட்ல வந்து 50 அண்ட் திஸ் ஒன் இஸ் 75 சார். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து 150 ருபீஸ் சார். இந்த கிளாஸ் சார் சின்ன கிளாஸ் வந்து 1 மந்த் வரும் சார். நீங்கள் கண்டினியூஸாக ஷெல்ஃப் லைஃப் வந்து கூட நீங்கள் பற்ற வைக்காட்டினாலுமே அதோட ஸ்மெல் வந்து சப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் நிறைய நாள் நீங்கள் வச்சுக்கலாம். இது 100 ருபீஸ், இது 200 ருபீஸ். இது ஒவ்வொன்றும் ஒரு ஸ்மெல், ஒன்று ஒரு ஸ்மெல் சார். இதோட கடை நம்பர் 187. இது திண்டுக்கல் ஸ்டாலில் இருக்குது, நம்பர் 133. ஸோ இந்த மாதிரி அழகழகான சிலைகள் கிடைக்கும். அதே போல் இது என்ன இருக்கா, எவ்வளோ காசுனா?
ஸோ இந்த மாதிரி சிலைகள் எல்லாமே வந்து 100 ரூபா தாங்க. அதே போல் இது போல் அழகான இந்த மாதிரி சிலைகள் எல்லாமே உங்களுக்கு 150 ரூபா தான். இந்த செடி எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் 30 ரூபா தான். இது எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் 30 ரூபா தான். என்கிட்ட வந்து மில்லெட்டில் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மில்லெட்டில் வந்து குக்கீஸ் இருக்குது, லட்டு வெரைட்டிஸ் இருக்குது, கஞ்சி மிக்ஸ், அப்புறம் புட்டு மிக்ஸ், இந்த மாதிரி ரெடி மிக்ஸ் இருக்குது, ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் இருக்குது. நான் ஸ்பெஷலாக வந்து பேபிக்கு வந்து நான் ஃபுட் பண்ணிகிட்ருக்கேன். கெமிக்கல் இல்லாமல் மில்லட் பேஸில் பேபி ஃபுட் பண்ணிகிட்ருக்கேன். 6 months ப்ளஸ்க்கு ஒரு வெரைட்டியும் 1 year ப்ளஸ்க்கு ஒரு வெரைட்டியும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் 2 தான் கொண்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் நான் வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி அதில் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ராகி, கம்பு, கொள்ளு இதிலலாம் வந்து மால்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சோப் வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். காஸ்மெட்டிக்ஸ், ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் வந்து என்னோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட். பேபிஸ்க்கு டைப்பர் யூஸ் பண்ணுறோம். அது வந்து அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணும்போது பிளாஸ்டிக் இருக்கிறதுனால அவங்களுக்கு இச்சிங், ரேஷஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும். அதுக்காக ஸ்பெஷலி வந்து நான் ஒரு ஹெர்பல் சோப் பண்ணுறேன் பேபி ஹைஜீனுக்காக. இது வந்து விமனுக்கு. சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணும்போது அவங்க இதை யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும்போது இது கொஞ்சம் அந்த இச்சிங் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து காஸ்மெட்டிக்ஸ். விட்டமின் சி சீரம். விட்டமின் சி இல்லை, ஸ்கின் பிரைட்டனிங் சீரம். இது விட்டமின் சி. இது வந்து குங்குமாதி சீரம். லிப் சார். அப்புறம் ஸ்பெஷலாக மென்னுக்காக லிப் பாம் பண்ணுறேன் சார் நான். மென்னுக்கு லிப் பாம்? எஸ். என்ன ஒயிட்டா இருக்கு? ஆமாம் சார். மென்ஸ்க்கு வந்து கலர் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால மாய்ஸ்சரைசருக்காக ட்ரைனஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. இங்கே வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த மார்க் வரும்ல, இது ரெகுலராக யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மார்க், அந்த பிளாக் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்காக மென்ஸ்க்காக ஸ்பெஷலாக லிப் பாம் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு பெயிண்டிங் ஷாப் இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு வந்து பெயிண்டிங், டாட்டூ பெயிண்டிங் பண்ணுறாங்க. இது சும்மா டெம்பரரி தான், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஸோ இந்த பெயிண்டிங் வந்து எங்கே பெயிண்டிங் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இந்த பெயிண்டிங் வந்து பாருங்கள், இந்த குழந்தைக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ வந்து அதாவது வந்து டெம்பரரியாக வந்து இருக்கும். இது ஒரு நாள் மட்டும் இருக்கும், சும்மா ஒரு இதுக்கு தான். ஓகே, ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஜாலிக்காக தான். ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க. இங்கே வந்தால் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பெயிண்டிங் வந்து 10 ரூபா வாங்குறாங்க இவங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு மணப்பாறை முறுக்கு. இங்கே மணப்பாறைக்கே போக தேவையில்லை. மணப்பாறை முறுக்கு நம்ம ஊருக்கே, மதுரைக்கே வந்துருச்சு. இது என்னென்ன முறுக்கு தெரியுமா? இது பாருங்கள், இது வந்து புதினா முறுக்கு, இது பூண்டு முறுக்கு, இது கார முறுக்கு. ஒவ்வொரு முறுக்கு ஒவ்வொரு கலரில் இருக்குது. இந்த முறுக்கு எவ்வளோன்னா, ஒரு முறுக்கு எவ்வளோங்க? 30 ரூபா. இல்லைப்பா எனக்கு நார்மல் முறுக்கு தான் வேணும்னா அதுவும் இருக்குது. அது எவ்வளோ தெரியுமா? 25 ரூபாய். ஸோ இந்த கடை வந்து உள்ளே நீங்கள் வந்து தேடிட்டே இருக்காதீங்க. இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸிபிஷன் ஃபுல்லாக விட்டு வெளியே வர்றப்போ தான் இந்த கடை இருக்குது. அதுதான் இப்போ கையில் வச்சுருக்கீங்களா? பாருங்க, இந்த மாதிரி சூப்பராக நேந்திரம்பழம் வந்து கிராஸ் செக்ஷன் எடுத்திருக்காங்க. நம்ம ரவுண்டாக தானே எடுப்போம், கிராஸ் செக்ஷன் எடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து கேரளா சிப்ஸு. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா, பஜ்ஜி, வடை. வடை காட்டுங்க பார்ப்போம். ஒரு வடை, வடை, மெது வடை, பஜ்ஜி கிடைக்கிது ஈவினிங்கு. அதோட சட்னி கிடைக்கிது. 10 ரூபா தான். சாம்பாரும் கிடைக்கிது ஈவினிங் ஸ்நாக்ஸ். அது போக வந்து டீயும் 10 ரூபா தான். ஸோ அது போக இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸும் இங்கே இருந்தது. இதெல்லாம் வந்து 1 கிராம் கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸு, நெக்லஸ்ஸு, ஹாரம், அந்த மாதிரி டைப்பு எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லை, தோடு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஜுவல்ஸு, அது எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கடைகளும் 2-3 கடைகள் இருந்தது. ஸோ அது போக வந்து இப்போ உணவு திருவிழா அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டாலையும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து இப்போ வந்து வடை பஜ்ஜி இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து எல்லாமே வந்து மதுரை கிடையாது, எல்லா மதுரையும் இருக்காங்க, மற்ற ஊர்களும் இருக்காங்க. விழுப்புரம், திருச்சி, திருநெல்வேலி, நாகர்கோவில், திண்டுக்கல், தேனி, கம்பம், சிவகங்கை, எல்லா ஊர்லேருந்தும் வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாலும் ஒவ்வொரு ஊர், அவங்கவுங்க ஊரில் உள்ளதை வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்து வச்சுருக்காங்க. அது போக வந்து ஈவினிங் மேலே வந்து உங்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கலை நிகழ்ச்சிகள் ஒரு நாள் இருக்கும். ஒரு நாள் வந்து பெண் தொழில் முன்னேற்றம், அதற்காக என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான ஆலோசனைகள் அதெல்லாம் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் ஈவினிங் வேலை நடக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இப்போ தொழில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற அந்த எப்படி வந்து மகளிர் சுய உதவிக்குழு எப்படிலாம் கிடைக்கிது அப்படிங்கிற விவரங்களும் இங்கே கிடைக்கும். அதே போல் வந்து கண்காட்சியாகவும் இருக்குது, விற்பனையும் நடக்குது. ஸோ எல்லாம் கலந்த ஒரு விஷயமாக வந்து தமிழகத்தில் நடக்குது. ஸோ ஒரு ஈவினிங் போல் நீங்கள் போனீங்கன்னா, ஈவினிங் மட்டும் இல்லை, காலையிலேருந்தே இருக்குது. காலையில் 10 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் இது நடக்குது. அனுமதி இலவசம். வந்து